ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம போரூரில் இருக்க ஒரு லக்ஸரியான ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த அப்பார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க மக்களே. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம போரூர் டோல்லேருந்து பக்கத்திலே இருக்க எஸ்ஏஎஸோட ஃப்ளோரன்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். எஸ்ஏஎஸ் ப்ராஜெக்ட் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எஸ்ஏஎஸ் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், குயின்ஸ்டோன் ஆகட்டும், சஃபா ஆகட்டும், எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏஎஸ் ஃப்ளோரன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 171 யூனிட் சொல்லியிருக்கு. அதில் 32 யூனிட் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. மொத்தமாகவே ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK 4 BHK வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காது. 4 BHK ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 2 BHK 3 BHK மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது மக்களே. அது மட்டும் இல்லாமல் 25 அம்யூனிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஜிம், இன்டோர் கேமு, கிளப் ஹவுஸு, கேஸ் பைப்லைனு, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ், இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லினே போகலாம். அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க மக்களே. இப்போ எஸ்ஏஎஸோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஏஎஸ் மொத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா துபாய், அந்த யூரோப்பியன் ஸ்டைல், அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வானகரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போரூர் மெட்ரோ ஸ்டேஷனாக இப்போ வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 or 2 months உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பக்கத்துலேயே டிஎல்எஃப் இருக்குது. இங்கேருந்து வடபழனி அதுமாதிரி போகணுன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes டிஸ்டன்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது. நேஷ்னல் ஹைவே ரோட்டு மேலேரா நம்ம அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸஸ் இப்போ பார்க்கலாமா? 2 BHK 2 டாய்லெட் பார்த்தீங்கன்னா 1 crore 8 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் 3 BHK 2 பாத்ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 28 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 பாத்ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 48 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ஹேண்ட் ஓவர் டேட் பார்த்தீங்கன்னா June month 2026 ஹேண்ட் ஓவர் பண்ணிங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்ஏஎஸ் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டேட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட் மாறாமல் அந்த டேட்டுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட் தான் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும், உடனே வந்து நீங்கள் புக் பண்ணிடுவீங்க. இந்த வாங்க இப்போ நம்ம டெமோ ஹவுஸை பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம டெமோ ஹவுஸை பார்க்க போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எஸ்ஏஎஸோட ஃப்ளோரன்ஸோட மாடல் ஹவுஸை இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இதுவும் ஒரு 4 BHK ஹவுஸை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்குது. நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய 4 BHK ஹவுஸ் தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கோம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே தரையிலேருந்து ஃப்ளோர் மட்டும் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு மேலேயே இருக்கும். நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹாலாம். ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹாலு, ஸ்பேசியஸான ஹால்லாம். நல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட பெஸ்ட்டாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணோன்னா பண்ணி தரலாம் மக்களே. இது மட்டும் இல்லாமல் டைனிங் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஷூ ரேக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷோபா ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே மாடலிங் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவிலே பார்க்கலாம். சிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலிங் சிங்க்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஒர்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க மக்களே. வாஷிங் மிஷின் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் பைப் லைன் இருக்குது. நம்ம கிச்சனை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம்னால் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிற மாதிரி தனியாக டேபிள் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல்லாகவே சுவிட்சிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடலிங்காக தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே. காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இந்த பாத்ரூம் பார்த்து அப்படியே வெளியில் வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு லெஃப்ட் சைட்லேயே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம் தான். அது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூமோட தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே மாடலிங்காக ஃபுல்லாக பண்ணியிருக்குது. பார்த்தீங்கன்னா காட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். நல்லா ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் தான் இது. நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்குது. நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா அடுத்த பெட்ரூம் பார்த்தோன்னா அதுவும் வித் அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்குது.
இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம் தான். வித் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறோம். இதே நீங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டு பால்கனியோட உங்களுக்கு வந்துடும். கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் கபோர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லைட் செட்டிங்லாம் ரூமில் இருக்குது. நம்ம அதே மாதிரி பார்த்துட்டு அப்படியே பாத்ரூம் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான் இது மாஸ்டர் பெட்ரூம்க்கும். இது மட்டும் இல்லாமல் அப்படியே இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் வித் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி தனியாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான். கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த மாதிரி லக்ஸரியான ஃப்ளாட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.